வணக்கம் நண்பர்களே. இப்போ மதுரையில் இந்த மாநாடு நடந்தப்போ, அந்த சவுண்ட் நிற்கவே இல்லை. அப்படி அமுத்துறாரு கையை நிப்பாட்டுங்கன்னு. என்ன அப்படி அதில் அமித்ஷா இருந்தார் மேடையில், நோட் பண்ணிட்டேன். இப்போ ஏற்கனவே அகில இந்திய பொதுச்செயலாளர் பதவி வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் அந்த ஞானசேகரன் தான் இப்போ நோண்ட ஆரம்பிச்சிட்டார் நம்மளை திருப்பி. அதில் டெல்லிக்கு சில தகவல் கொடுத்துருக்காரு. அதில் எந்த சார் உதயநிதியா மா சுப்பிரமணியனா அப்படின்னு தெரில, அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஸோ இது சம்மந்தமாக எப்படி எங்கெங்கே போய் வருது அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. இதனாலே பார்த்திங்கன்னா இப்போ உதயநிதிலாம் பார்த்திங்கன்னா சைலண்ட் மோடு போயிட்டாங்க. இப்போ அவங்க கட்சிக்குள்ளே திமுகவில் பார்த்திங்கனாக்கா இந்த இப்போ புதுசாக வந்த தலைவர் கம்யூனிஸ்ட்டில் பேசுகிறாரு, திருமாவளவன் ஊழல் இருக்குதா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா சீட்டு பெறத்துக்கு. அப்படி இல்லைன்னா விஜய் ஆக்ஷன் இருக்குது, கிறிஸ்டின் ஓட்டு போகும். இப்போ பாஜகவே அந்த 2% மைனாரிட்டி ஓட்டை உடைக்கணுன்றதான் அமித்ஷா பிளான் பண்ணுறாரு. 2% மினிமம் வெளியில் எடுத்துடணும் அப்படின்னு பல கட்சிகள் கூட்டணி சேர்க்கணுன்ட்டு. இதில் இப்போது இதை கையில் எடுத்திருக்காரு. இப்போ நம்மளை இந்த ஞானசேகரனை அதாவது சிக்க வைக்கிறது. இதற்கு கண்டிப்பாக இது பண்ணிடுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க இவருக்கு மறுபடியும் பவர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவரோட அதிரடி ஆட்டம் டெல்லி டைரக்ஷன் படி இனிமேல் வர ஆரம்பிக்கும். ஆனால் சைலண்ட் மோடு உதயநிதி போயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த கேஸ் ஓப்பனாக ஏதோ நடக்க போகுது. அதில் அது டீட்டெயில்ஸு நீதிபதிட்டு எங்கேயோ அப்படியே சேனல் பண்ணி போகும் டெல்லி வழியாக. அதுக்கு ஒரு ஏற்பாடாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஜூன் 17ஆந்தேதி நீங்கள் எப்படி இந்த டாஸ்மாகில் கொள்ளையடிச்ச அந்த எம்டியெல்லாம் மிரட்டி பண்ணாங்க இல்லையா, அந்த ரிதீஷ் ஆகாஷ் இந்த படம் எடுக்கிறது, சாதாரண வீட்டு பசங்க இந்த படமெல்லாம் எடுத்து 4 பேரை வச்சு பெரிய நடிகர்கள் படமெல்லாம் எடுத்து, இதெல்லாம் என் டாஸ்மாக் காசு. அப்போ ஓடி ஒளிஞ்சாங்க 2 அது சம்மந்தமாக கேட்குறாங்க. எப்படி வீட்டை போட்டீங்க, எது சார்பாக, எதனால் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க ஆதாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படித்தான் டாஸ்மாக்லேயும் விசாரிக்க விடாமல் அவங்க கேஸ் போட வச்சு இவங்க தான் எப்படி விசாரிக்க ஆரம்பிட்டோன்னு இந்த கொள்ளடிக்கிற திமுக கூட்டம் அவங்ககிட்ட சொல்லி எங்களெல்லாம் லேடிஸ் எல்லாம் அப்படி அதிகாரிகள் டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்க, எங்களை துன்புறுத்தினாங்களா, அந்த மாதிரிலாம் கேஸ் போட்டு இல்லை அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் விசாரணைக்கு இப்போ அதே மாதிரி தான் இந்த குரூப்பு உதயநிதி குரூப்பு நண்பர்கள். இவங்க ஒரு பக்கம் அவங்கள மிரட்டி டாஸ்மாகில் 300 கோடி வீடு கட்டுறாதுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்காகி ஓடி போயிட்டான் நாட்டுக்கு. இப்போ அவங்கள இப்போ கேட்குறாங்க கோர்ட்டில், எப்படி அதெல்லாம் வீடை லாக் பண்ணிங்க, எதனால் சீல் வச்சுருக்கீங்கன்னு. அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ வரப்போகுது. அதேமாதிரி ஜூன் 17ஆந்தேதி அந்த மாதிரி. அப்போ அதில் சொல்லும் போது அவங்களே விசாரிங்க எல்லாம் தான் வரும். இண்டிவிஜுவல் விசாரிக்கிறத பற்றி தடை இல்லை. டாஸ்மாக்லேயும் அதுக்கான முகாந்திரம் இருக்குது, இதான் பண்ணணும்னு வரும்போது அது மெல்ல மெல்ல அப்படி சிக்க வைக்கிறதுக்கான இதுதான் ஸ்லோவாக அது நடக்கும். அதுக்கான தான் இப்போது டீட்டெயில்ஸு கோர்ட்லேயும் சமர்ப்பிப்பாங்க இடி. ஸோ அது விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி.